போட்டுட்டு ஒரு ஸ்கேல் அளவு விடலாம் மடிச்சடிக்கிறதுக்கு. சரிங்களா? சரிங்க. லைனிங் வித் ஃப்ரண்ட் எல்லாமே ஒரு ஸ்கேல் அளவு. ஆமாங்க. நான் கீழே மடிச்சடிப்பேன். லைனிங்காக இருந்தாலும் மடிச்சடிப்பேன், கிராஸ் பீஸ் கொடுப்பேன். நான் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் வேணும் மாற்றிக்கலாம். இல்லைங்க மேம், அது ப்ரொசீஜர் இப்படி போட்டால் நல்லா இருக்கும். நான் அப்படி இருந்தால் தானே நல்லா இருக்கும். சரி, அதே எங்களுக்கு சொல்லித்தாங்க. நீட்டாகவும் இருக்கும். துணி பத்தலைனாலாம் வந்து என்ன பண்ணுவோம், வேற ஒரு துணி அட்டாச் பண்ணி நான் அடிச்சு மேலே திருப்பிக்கிறதுங்களா? அதுக்கு வந்து மடிச்சடிக்காம தான் இருக்க மாட்டோம். இல்லை வேணும் எனக்கு 1.25 மீட்டர் லைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிடுவாங்க. சரி சரிங்க. ஃபிட்டிங் வேணா அவங்க எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இந்த மாதிரி மடிச்சடிக்கணும். இதில் மடிச்சடிச்சிருக்கேன். பெருக்கலைங்க, இது போட்டுறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே. இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே மடிச்சுக்கணும். சரிங்களா? மடிச்சுட்டு நீங்கள் வெக்கியில் வந்து என்ன பண்ணணும், இந்த கார்னர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு, இந்த நெக்கு பொசிஷன் தான் சேமாக இருக்கணும். இந்த பொசிஷனை வச்சு சேமாக இழுத்தீங்கன்னா இங்கே ஆம்போல் வந்து இறங்கிடும். புரிஞ்சுங்களா? ஏன்னா இங்கே டாட் அடிச்சுக்கிறங்காட்டி இந்த இடம் குறுகி தான் இருக்கும். உங்களுக்கு நெக்கு தான் சேமாக இருக்கும். இந்த கேப் இருக்கணும். அப்போ தான் இங்கே ஆம்போல் வந்து கரெக்டாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இந்த பொசிஷனில் நீங்கள் விலகாமல் இருக்கிறதுக்கு இங்கெல்லாம் குண்டூசி குத்திக்கிங்க. சரிங்களா? நான் போட்டுறேன், நீங்கள் குண்டூசி குத்திக்கிங்க. இந்த பொசிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து கோண ஷேப்பில் இருக்க வேணும். அந்த டாட் பிடிச்சிருக்கங்காட்டி இதாக. சரிங்களா? இதை கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்லேருந்து மார்க் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் சரி. ஹலோ, ஓகேங்களா? இந்த ஷேப் அப்படியே இதுக்கு வந்து அவங்க கொடுக்குற ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். நாங்கள் கொடுக்குறதே வந்து ஏஸ் ப்ளவுஸ்லாம் நீட்டாக இல்லை, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதையெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். 1008 அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னாங்கன்னா நீங்கள் இதுலேருந்து அளவு எடுத்து தைக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். இது எடுத்து புரிஞ்சுங்களா? நான் மார்க் பண்ணது இந்த சைடு 1/4 இன்ச்சு நம்ம எப்போ விடுறோம்ல அது மாதிரி 1/4 இன்ச் விட்டால் போதும். சப்போஸ் அவங்க நெக் சேஃபெல்லாம் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து ஷேப் அடிக்கையில் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். மேலே 1/2 இன்ச், சைடில் 1/2 இன்ச், இங்கே வந்து 1.25 1.5 வரைக்கும் விட்டுக்கணும். அவ்வளோதான் பேக். ஓகேங்களா? நமக்கு மேக்ஸிமம் 1.5 தான் வைக்கணுங்களா? நான் 1.5 விட்டிங்கன்னா பிரிச்சு விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். துணி பத்தாத பட்சத்தில் 1.25 இன்ச்சும் வைக்கலாம். ஓகே மேம். 3/4 வரைக்கும் வைக்கலாம். 3 தையல் அடிக்கலாம். சரி, நீங்கள் இங்கே எவ்வளோ விட்டுருக்கியோ அவ்வளோ கூட அடிச்சு. ஓகே மேம். கரெக்டாக தான் இருக்குது. ஆமாம், எவ்வளோ கைக்கு எவ்வளோ துணி விட்டுருக்கணும் செக் பண்ணிக்கணும். இதே வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனா பார்த்துக்கோங்க. இது ஆப்போசிட் பக்கத்தில் இப்படி போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களோட உயரத்தை எடுக்கணும். சரிங்களா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் உயரத்தை எடுக்கணும். 13 இருக்கும். கீழே வந்து மடிச்சடிக்கிறது விட்டுட்டு தான் இந்த 13 மார்க் பண்ணணும். அப்புறம் வந்து மேலே வந்து வைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விடணும். சரிங்களா? ஓகேங்க. ஆமாம், நீங்கள் 1/2 இன்ச் சரிங்களா? அடுத்தது வந்து உங்களுடைய இந்த கழுத்து வெட்டு பகுதி இந்த இடத்துல உங்களால் எடுக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த எட்ஜ் இருக்குல்லங்க, இந்த இடத்துல இப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? 2.5 வருதுங்க. 2.25. ஓகேவா? அடுத்தது ஷோல்டர் 2 வச்சுருக்காங்க. நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது ஆம்பூல். இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கோடு போட்டும் பார்த்துக்கலாம். புரிஞ்சுங்களா? இல்லை இந்த நேரம் வந்து நுனியில் டேப் வச்சும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதை பாக்கியில் மட்டும் இந்த 1/2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வச்சு நீங்கள் பார்க்கணும். ரெடியில் இருந்து. சரிங்களா? இங்கேருந்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு வித்தியாசம் வராது. ஓகேங்களா? ஷேப் வந்து இந்த இடத்துல எவ்வளோ இங்கே போட்டிருக்காங்கன்னு அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா ஷேப்பும் கரெக்டாக ஆகிடும். ஓகேவா? இதில் வச்சிங்கன்னா இது கரெக்டாக வருது. புரிஞ்சுங்களா? இதுக்கு இவ்வளோதான் வித்தியாசம். இந்த டைட்னஸ் நம்ம பார்க்குறதுக்கு வந்து இங்கேருந்து இப்படி க்ராஸாக வச்சு பார்ப்போம். அந்த அளவு தான் நீங்கள் வைக்கணும். இங்கேருந்து வச்சு பார்க்கணுன்னா உங்களால் முடியாது. புரிஞ்சுங்களா? இது ஒன்று மட்டும்தான் இதுக்கு ப்ராப்ளம் வரும். கிராஸாக வச்சு பார்க்கணுங்களா மேம்? கழுத்துலேருந்து ஆம்போல் வரைக்கும் மார்பு
சரிங்களா இங்கே வைக்கல நீங்கள் நேராக வச்சுக்கணும். எப்படிங்க மேம் துணியில கிராஸா வைக்கணும் ஆனா இதுல நேரா வச்சு பார்க்கணுங்களா மார்பக சுற்றளவுங்க? சரி. இங்கே வச்சிங்கன்னா கம்மியாக வரும், ஆனால் இந்த இடத்துல வச்சிங்கன்னா கழுத்துல இருந்து ஆம்கோல் வரைக்குங்க எண்டு வரைக்கும் வச்சு விட்டுங்க. இங்க நேரா வச்சு பார்த்துக்கலாங்க. கரெக்டா வருதுங்களா மேம்? அதுக்கு இருக்கும். சரிங்க. வச்சிங்கன்னா சரியா இருக்கும். ஆம்கோல் வச்சு வைக்க பார்க்கல கரெக்டாக. ஓகேவா? வேறு ஒரு அளவும் எடுக்க மாட்டோம். வெட்டி